5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. இப்ப உள்ள ஆளுகளுக்கு தமிழ்ல பேர் எழுத தெரியல. தமிழ்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு மாறி இருக்கிறோம். 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. ஆனாலும் பல பேர் பேசுறேன், நாங்க தான் நாட்டில் தமிழையே உருவாக்கணும்னு. நம்ம கண்ணத்துக்கு ஆமா, எல்லா மாநிலங்களிலையும் எங்க ஐயாவுக்கு சொல்றேன், ஐயா நான் பேருது கேட்குறேன் உங்களுக்கு. எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த தாய்மொழியை படிச்சா தான் பட்டம் பெறலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை படிக்க வேண்டாம், பட்டம் வாங்கலாம். எவ்வளவு பெருமை! எல்லாம் உங்களுக்கு தான் சாத்தியம். சரி இருக்கட்டும், நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு, இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றால். இருந்தாலும் நாளைய தலைமுறையான இந்த இடத்தை பார்க்கணும். ஒரே ஒரு பாட்டு பாடுவோம். 5:30 வைங்க, இந்தோல ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, இங்குதே, ஆசை காதலிலே, ஆலோலம் எனும் பாட்டு தாங்கிடுதே. மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். நன்றி. சீனா இருக்குல்ல, நமக்கு பக்கத்து நாடு சீனா நாடு. ஆமா, சைனான்னு சொல்றோம். சீனா நாட்டுல தமிழ் பள்ளிக்கூடமா திறக்கிறாங்க. இன்றைய ஆய்வு தமிழ் பள்ளிக்கூடமா திறக்கிறாங்க. தமிழ் ஆசிரியர்களை நியமனம் பண்றாங்க. தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. தெரியுமா? பூங்கோதை, முல்லைன்னு பேரெல்லாம் இருக்குங்க. பூங்கோதை, முல்லை. நீங்க பாத்துருங்க வலையொலியில். பொய் சொல்லல, வலைதளத்துல பதிவாகுது. பொய் சொன்னா நான் நடமாட முடியாது. அப்படின்னா அப்படி சீனாவில் தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. தமிழ்ல பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. ஆய்வு பண்ணி கேட்குறாங்க, ஏன் நீங்க தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உலகத்திலேயே 6 மொழி செம்மொழி. 6 மொழி செம்மொழி என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். அதுல சமஸ்கிருதம் சேருது. மொத்தம் 6 மொழி. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இது மொத்தம் 6 மொழியும் செம்மொழி. 6 மொழி செம்மொழிகளிலே 4 மொழி உலக வழக்கு அழிந்து ஒளிந்து செத்து போச்சு. அதுல சமஸ்கிருதமும் சேர்ந்து. ஆனா 2 மொழி தான் இன்னைக்கு வரைக்கும் நிலையா இருக்கு செம்மொழியா. ஒன்னு சீனம், இன்னொன்னு தமிழ். தைரியமா சொல்லுங்க. ஒன்னு சீனம், அடுத்து தமிழ். இது 2 தான் நிலையா இருக்கு. சீனக்காரன் சொல்றேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க மொழியான சீன மொழி அழியுமா. சீனா அழிஞ்சு போச்சுன்னா தமிழ் ஒண்ணுதான் இந்த உலகத்திலே நிலையா இருக்கும்னு ஆய்வு சொல்லுது. அதனாலதான் நாங்க தமிழை இப்பவே கத்துக்கிறோம். நாங்க இந்த உலகத்தை ஆளலாம்னு முடிவு பண்றேன். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உலகத்திலே நிலையா இருக்கக்கூடியது தமிழ். அப்படின்னா அவன் பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுத்து தமிழை கத்துக்கிட்டோம்னா எப்படி நாங்க அந்த உலகத்தை பிடிச்சிடலாம்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி மகத்துவம் வாய்ந்த மொழி நமது மொழி, தாய்மொழி. அந்த மொழியை போற்றாது எப்படி நம்ம வாழ்க்கை சிறக்கும்?
அடுத்தவன் மொழியில படிச்சுக்கிட்டு அடுத்தவன் மொழியில வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா கை கட்டி தான் நிக்கணும், வேற வழியே இல்லை. நீங்க அரசு மருத்துவமனை, அரசாங்க ஆஸ்பத்திரி, அதை விட ஆங்கில மருத்துவம், தலைவலிக்கு மாத்திரையை போட்டா 1 மணி நேரத்துல தலைவலி தீந்துருது. வயிற்று வலிக்கு மாத்திரையை போட்டா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல வயிற்று வலியும் தீந்துருது. எந்த நோயா இருந்தாலும் மாத்திரை போட்டா நிக்குது. சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா நிக்கவே மாட்டேங்குது. என்ன சொல்றாரு மருத்துவர்? சாகுற வரைக்கும் தின்னுங்கிறாங்க. சாகுற வரைக்கும் மாத்திரை தின்னா அதுக்கு பேர் மருந்து மாத்திரையா? நோய் தீர்க்கலைன்னா எதுக்குயா மருந்து? காலில் இடிச்சு புண்ணு வந்துருச்சுன்னா விரல வெட்டுறாரு மருத்துவம் சொல்லுது இல்ல. அதுக்கு மேல புண்ணு வந்துச்சுன்னா காலை கணுக்காலோட வெட்டுறது. சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா, சிறுநீரம்னா கிட்னி கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வேற கிட்னி தான் வாங்கி வைக்கணும். டயாலிசிஸ் மருத்துவ முறைக்கு உடல் மாறுது. டயாலிசிஸ் மருத்துவம்னா என்னன்னு தெரியல உங்க எல்லாருக்கும்? அப்படி மாறிடுச்சுன்னா மரண தேதியை எழுதி வைக்க சொல்லி நம்ம சுகாதாரத்துறை மருத்துவத்துறை சொல்லுது. நான் சொல்றேன் அப்படிலாம் போகவே வேண்டாம். 2 மருந்து இருக்கு நம்ம கிட்ட. சொல்லுவாங்கல்ல, என்னப்பா பிடிக்காத ஆளு என்ன ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு நீ என்ன சொன்னேன் அவன்? நீங்க கோவத்துல ஆமா சொன்னேன் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அட போய்யா, அப்படின்னா சொரக்காய்க்கா உப்பு இல்ல? சொரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்ல, சொரக்காய் சாப்பிட்டா நீரா போகும்பாக. அப்படி நீர் போச்சுன்னா, அதிகமான உப்பு நீர் வழியா போயிருச்சுன்னா உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சொரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்ல, கிட்னி கெட்டு போகாதுன்னு சொல்லி வச்ச மருத்துவம் நமது சித்த மருத்துவம். இன்னைக்கு சொரக்காய் வீதியில கிடக்கு. சொரக்காய் குண்டு சட்டி மாதிரி கோழி கழுத்து மாதிரி இருந்துச்சு, இப்ப சொரக்காய் புடலங்க மாதிரி தயார் பண்ணிட்டாங்க. புடலங்க சொரக்காய் மாதிரி வந்துருச்சு. எவ்வளவு அக்கப்போர் இருக்கு பாத்தீங்களா? தெரியுதா இல்ல? இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்ப சொரக்காயும் மூக்குரட்டை இலையும் கிட்னியை சரி செய்து நடந்து கொண்டிருக்கு. பிள்ளையார் பிள்ளை எங்க மாமா மனைவி, நீங்க சத்தியமா நாளை கூட வந்து பரிசோதனை பண்ணி பாருங்க. வேலம்மாள் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் டயாலிஸ் பண்ணணும்னாங்க. அவங்க வருமானம் இல்லாதனால வேண்டாம் செத்தாலும் பரவாயில்ல நான் வீட்டில் கொண்டே போறேன்னு கொண்டு வந்தாரு. 4 பேர் சொல்லி அவங்க இந்த சுரக்காயும் மூக்குரட்டையும் கொடுத்து அந்த அத்தை இன்னைக்கு சோறு சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா நடந்துகிட்டு இருக்க கதை. அதனால மருத்துவ துறையிலே ஆங்கில மருத்துவத்தை விட நமக்கு சித்த மருத்துவம், நம்ம நாட்டோட பூர்வீக மருத்துவம் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. எல்லா அரசு மருத்துவமனையிலையும் என் அறிவில் சிறந்த பெரியவர்களை சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில. ஏன் சித்த மருத்துவ பிரிவை தூக்கி பிடிக்கல? ஏன் தூக்கி பிடிக்கல? ஏன்னா கமிஷன் வராது. அவ்வளவுதான், நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், இன்னொரு நாள் விதைப்போம். நிறைய இருக்கு, சொல்லிட்டே இருப்பான். சுந்தரம் நிறைந்ததும் எந்த உலகெங்கே சுந்தரம் நிறைந்ததும் புஞ்சிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கே வந்தாள். அந்த ரவி முத்து தேவர் தொந்தமி முழங்க வரும், அந்த நமிகின்ற தேவர் தொந்தமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொற்சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கே ஏன் வந்தாள் நாட்டுக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள். படிக்கும் போது இந்த பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருன்னா கலிலியோவை படிச்சோம். ரேடியோவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா மார்க்கோனின்னு படிச்சோம். ஆனா நம்ம நாட்டுல எந்த விஞ்ஞானி எதையும் கண்டுபிடிக்கலையா? ஏன் சொல்லி கொடுக்கலன்னு பார்த்தா அயல் நாட்டுல உள்ளவங்களை தான் நம்ம மேம்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மார்க்கோனி கண்டுபிடிக்கல ரேடியோவை. நம்ம இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திரபோஸ் அவர் தான் இந்த ரேடியோ போட்டியை கண்டுபிடிச்சவர். அதுக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை வேணான்னு சொல்லிட்டு மரஞ்செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு நிரூபிச்ச ஒரு மகான் நம்ம ஜெகதீச சந்திரபோஸ், இந்திய விஞ்ஞானி. ஆனா உலக உருண்டைன்னு கிரேக்க விஞ்ஞானி கலிலியோ சொல்றதுக்கு முன்னாலேயே நம்ம ஆன்மீகம் சொல்லிருச்சு, நம்ம வள்ளுவர் சொன்னார். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல? சுதந்திரத்துக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள் உண்டு. பாட புத்தகத்தில் பல பேரை படித்தோம், பல பேரை படிக்காம போயிட்டோம். அதுல நாடக கலைஞர்கள் எண்ணற்ற பேர். திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கீழ வீதியில் பிறந்த அம்மையார் மீனாட்சி அம்மா. அது மட்டும் இல்ல, எத்தனை பேரு அங்க திருச்சி உறையூர்ல பிறந்த காதர் பாட்சா ஹார்மோனிய கலைஞர், தூக்கு தண்டனை ரத்து செய்த முருகன் பாடல். எவ்வளவு மகத்துவம் இருக்கு. யாரு வரலாறையும் நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. பாட புத்தகத்தில் இந்த கதை பூரா போச்சு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்ட கதையும் போச்சு. இரட்டை மொழி பாடல் இல்ல, ஔவையார் பாடல் இல்ல. யாரு பாடம் இருக்கு பாட புத்தகத்துல? நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு. எடுக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தது நீங்க, எடுக்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்க. ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கல. எப்படி பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கும்? மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இருந்த ஒற்றுமை விலகிருச்சு. பள்ளிக்கூடம் போகலன்னா பிள்ளைகளை தேடி வாத்தியாரை போய் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா ரொம்ப சந்தோஷம்னு போறாங்க. வாத்தியார் பூரா கல்ல விட்டு வைக்கிறாங்க. என்னென்ன பண்றாங்க? 207 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு தமிழ்நாட்டில். ஏன்னு தெரியுமா?
எந்த மாவட்டத்தில் தெரியுமா? எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் முடிவுக்கு நான் வேணா சொல்லட்டுமா? அத்தனை பட்டியல் போடட்டுமா? ஏன் இந்த மாற்றம்? ஏன் இதனால எப்படி நாளை